கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கூடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை யோபு 29 அதிகாரம் 3 வசனம் எப்படி சொல்லுகிறது? அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற இருளை கடந்து போகும்படியாய் இந்த நாளிலே தேவனுடைய கரம், தேவனுடைய மகிமை இந்த நாளில் இறங்குகிறது. அவர் சொல்லுகிற காரியம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி என்கிற இருள், இந்த நாளில் அப்படியாப்பட்ட இருளை நீங்கள் கடந்து போக போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற போராட்டம், பிரச்சனை, அவமானங்கள், நிந்தனைகள், சமாதானம் இல்லாதபடிக்கு மரண போராட்டங்களை போராடி கொண்டிருக்கிற, நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற இருளை இந்த நாளிலே நீங்கள் கடந்து போவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இருளுக்குள்ள அந்த ஒரு இருக்கிற இருளை கடந்து போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு வெளிச்சம் வேணும். வெளிச்சம் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம அந்த இருளை கடந்து போக முடியும். இருட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வெளிச்சத்தை பார்க்க முடியாது. இல்லை, இருட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்த விட்டு கடந்து போக முடியாது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற காரியம், நீ எந்த இருட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த இருளான இருக்கிற இடத்துல இருக்கிறீங்களோ, எந்த இருள் உங்களை சூழ்ந்து கொண்டு கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ இந்த நாளில் அப்படிப்பட்ட இருளை கடந்து போவாய், நீ கடந்து போவாய் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். எப்படி கடந்து போக முடியும்? அவர் அருளின வெளிச்சத்தினால் மாத்திரமே நம்ம கடந்து போக முடியும். யாரால கடந்து போக முடியும்? அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவங்க, யாரோட கரத்தில் யாருக்கிட்ட வெளிச்சம் இருக்கோ அவங்களால மாத்திரம்தான் இருளை கடந்து போக முடியும். அப்போ அந்த இருளை கடந்து போகணும் அப்படின்னா நம்ம வெளிச்சத்துக்கு உரியவர்களாய், வெளிச்சத்தை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாய் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம இருளை கடந்து போக முடியும். வேதத்தில் பார்க்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 4 வசனத்தில் பார்க்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அப்போ எந்த மனுஷனுக்குள்ள அந்த ஒளி வந்ததோ, யார் அந்த ஒளி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த மெய்யான ஒளியாக இருக்கிறார். அந்த மெய்யான ஒளியை பெற்றுக்கொண்டவங்க, அந்த ஒளியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவங்க மாத்திரம்தான் இருளை கடந்து போக முடியும். நம்ம இருட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னா, கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த வெளிச்சத்திலேயே அந்த அந்த இருளுக்குள்ளே இருக்கிற காரியத்தை, இருட்டாக இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே கடந்து போவதற்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். கர்த்தர் சொல்லுகிற காரியம், யார் ஒளியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இருக்கிறீங்களோ, கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இருளை நீ கடந்து போவாய், இருளை நீ கடந்து போவாய் என்று சொல்லுகிறார். வேதத்தில் பார்க்கிற அதே அதிகாரத்தில், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி பார்க்குற, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும், அதாவது அவர் ஜாதி பார்க்காதவர், அவர் முகத்தை பார்க்காதவர், அவர் கலரை பார்க்காதவர், படிப்பை பார்க்காதவர், அழகை பார்க்காதவர், அவர் சொல்கிறார், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யார் அந்த மெய்யான ஒளி? அவரே இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஒளியில் தேவனாகிய அனுப்பப்பட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியை இந்த நாளில் பெற்றுக்கொண்டவர்களாய், அந்த ஒளியை நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கிறவர்களாய், அந்த ஒளியை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அனுதினமும் வேதத்தை அவரோடு கூட பேசும்படியாய், வேதத்தினுடைய மகத்துவங்களை அவர் வெளிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட என் அன்பு சகோதரன் சகோதரியே, நம்ம அனுதினமும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த இருள் மாறணும் அப்படின்னா நம்ம தினமும் வேதத்தை தியானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். தினமும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். தினமும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக இருக்கணும். அப்படி பேசும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அந்த ஒளியை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த ஒளியை நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை கடந்து போவீர்கள். இந்த நாளில் கர்த்தர் இருளை மாற்றி வெளிச்சத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.